ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஜூன் மாதம் ஆரம்பிச்சாச்சு. பழைய ஓட்டமும் எல்லாருக்கும் ஆரம்பிச்சாச்சு. காலையில் எந்திரிச்சு சமைக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ஹரிபரியாக இருக்குங்க. யாரெல்லாம் வந்து இப்படி கிச்சனை க்ளீனாக வச்சுட்டு படுப்பீங்கன்னு சொல்லுங்கள். கிச்சனை க்ளீனாக வைக்காதவங்களும் ஒரு லைக் போடுங்க. கிச்சன் இப்படி நீட்டாக க்ளீனாக வச்சுட்டு படுத்தாதாங்க காலையில் எழுந்திரிச்சு சமைக்கிறதுக்கு ஒரு நல்ல இதாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து சப்பாத்தி போட போகிறேங்க. ஸோ நைட்டு ஒரு 9:30 மணிக்கு சப்பாத்தி மாவு உருட்டி வச்சுருவேன். வெளியவே தாங்க வச்சுருப்பேன், ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன். ஏன்னா காலையில் அந்நேரத்துக்கு பசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட்டாணி குருமா வைக்க போகிறேன். ஸோ அதையும் ஊற போட்டு அரிசி களைஞ்சி ஊற போட்டு கொண்டக்கடலை தோசை சுட போகிறேன். காலையிலேக்கு ஆட்டிருக்கு, அதுவும் ஊற போட்டு வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு குழம்பு வைக்க போகிறேன். ஸோ பச்சைப்பயிறு ஊற போட்டு வச்சுருக்கேன். ஸோ அரிசி போடுறக்கு உலக்கி தண்ணி முதற்கொண்டு எடுத்து வச்சுட்டு தாங்க தூங்குவேன். சிங்கில் ஒரு பாத்திரம் இருக்காது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்து பண்ணணுமா அப்படின்னு நினைக்க தோணும் உங்களுக்கு. இதெல்லாம் காலையில் எழுந்திரிச்சா ஒரு 5 நிமிஷத்தில் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். 5 நிமிஷம் கரெக்டாக எழுந்திரிச்சிட்டா பரவாயில்ல, 5 நிமிஷம் லேட்டாக எழுந்திரிச்சா இது நம்மளுக்கு பெனிஃபிட் தானேங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.